ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. கம்பீர சத்தத்தை கேட்கணும்னா முதலாவது நீ கண்ணீரில் விதைத்து பழகணும். So if you want to hear the joyful sound, you have to sow your tears. 126 சங்கீதம் 5ஆம் வசனம். 126 Psalm verse 5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் கம்பீரத்தோடு அறுப்பான். அவனுக்கு தான் கம்பீர சத்தம் கேட்கும். They that show in tears shall reap in joy, only he will hear the joyful sound. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விதைப்பு மிகவும் முக்கியம். For a child of God, and sowing is very needed for him. உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு ரெண்டு காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். So you can understand the things which happen in your life by two things. உனக்கு விரோதமாகவே நடந்துகிட்டு இருக்குன்னா நீ எப்பவுமே விதைச்சிருக்கேன்னு அர்த்தம். If things is happening contrary and you have sown on some other time. உனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் மனுஷங்க கொண்டு வராங்கன்னா நீ புரிஞ்சுக்கணும், ஒன்னு நீ எப்பவுமே விதைச்சதை இப்ப என்ன செய்யற, அறுக்கிறாய். If the men are bringing some terrible problems in your life and you have to understand, and once you have sown and now you are reaping it. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. உனக்கு மனுஷர்கள் பயங்கரமா தீங்கு பண்றாங்க. And the problems are created by men in a terrible way. உன்னை அவமானப்படுத்துறாங்க. And they put you in shame. உன்னை கேவலப்படுத்துறாங்க. And they are putting you in mock. உன்னை உடைக்கிறாங்க. And they were breaking you. அப்படின்னா நீ உட்கார்ந்து சிந்திச்சு பாரு, ஒருவேளை நீ விதைச்சையா? If so, you sit and think whether you sown on some other thing. எப்பொழுதாவது யாரையாவது நீ உடைச்சு, யாரையாவது துக்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி அப்படி ஏதாவது நீ செஞ்சிருக்கியா? Or any other day, and have you put someone and despised you, or have you put them in shame, or you have rejected them, and you just think and sit and feel. அப்ப உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நடக்குதுன்னா நீ சிந்திச்சு பார்க்கணும், நீ எப்பவுமே விதைச்சதை நீ அறுக்கிறாய். If there are certain problems coming in your life and you have to think well that someday you have sown and now you are reaping it. ஆனா நீ ஒரு தீங்குமே பண்ணல. But you have committed no evil. ஆனா உனக்கு இப்படி நடந்துட்டே இருக்கு. But these are happening to you. அப்படினு சொன்னா அவன் விதைக்கிறான்னு அர்த்தம். If so, then he is sowing. உனக்கு விரோதமா செய்றவன் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? விதைக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு டைம் வரும்போது என்ன செய்வான்? அவன் அறுப்பான். And he that started to rise against you and he sown it, when the time comes and he will reap. இங்கே சொல்லி இருக்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். And here it is said that, and they that sow in tears shall reap in joy. நீ என்னத்தை விதைக்கிற? And what you are sowing? இந்த ஊழியத்துக்கு வந்த பின்பு, after coming to the ministry, இல்ல இந்த சபைக்கு வந்த பின்பு, after coming to the church, நீ எதை விதைச்சிட்டு இருக்கறங்கறத நீ பாரு. you think and see and what you are sowing. நீ எதை விதைக்கிறையோ அதை நிச்சயமா அறுப்பாய். And what you are sowing and surely you shall reap. அதுல மாற்றமே கிடையாது. And there is no changes in it. பாஸ்டர் டி அழகாக சொல்வாரு. The pastor used to tell very clearly. அப்சலோம் செஞ்ச மிகப்பெரிய தவறு. And what is a great mistake committed by Absalom? தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகளை தீட்டுப்படுத்தினார். And he had defiled the concubines of father. வீட்டை காக்கும்படியாக 10 பேரை வச்சிட்டு தாவீது போயிருந்தான். And he kept a tent to charge over the house and David departed. என்ன நடந்துச்சு? You know what happened? இவன் அவங்களை அவ்வளவு பேரையும் தீட்டுப்படுத்தினான். And he defiled them. இன்னும் சொல்ல போனா 10 பேர். If so, there are 10 members. இப்ப விதைச்சிட்டான். Now he was sown. இப்ப கர்வாலி மரத்துல தொங்குறான். Now he was hanging in the oak tree. அவனை சுத்தி நின்னு அடிச்சது எத்தனை பேரு? You know how many have hanged around? சுத்தி நின்னு அடிச்சது எத்தனை பேரு? 10 பேர் தான் அடிச்சு கொண்டாங்க அவன். Only 10 stood around him and he was beaten by. நீ ஒரு விதத்துல விதைப்ப, நீ விதைக்கிறது ஒரு சின்ன விதையாக தான் இருக்கும், ஆனா வளர்றது வேற ஒரு மரமா இருக்கும். And you may sow a single or small tiny seed, but when it grows it comes like a big tree. அது நீ என்ன பண்ணியோ அது அப்படியே ரிசல்ட் உனக்கு இந்த பூமியிலேயே வந்துரும். So what you have sown and the result that you will get when you are in this earth. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். So you must be very careful in that matter. நீ எதை விதைக்கிறியோ அதை என்ன செய்யணும்? நீ ஒரு டைம் வரும்போது அறுக்க வேண்டியிருக்கும். And you have eloped with a boy and that was a great shame for your family if the seed. அதனால தான் வாலிபர்களே நீங்க விதைச்சிராதீங்கன்னு சொல்றேன். So we are telling that and we are you should not sow in the time. தவறா விதைச்சிராத. நீ பிற்காலத்துல நீ நல்லா இருப்ப, நீ அப்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்ப, ஆனா அப்ப எது வரும்? இது வரும் வெளியே. So in the end days and you should not sow the evil things, but when you are going up in the future and you will have to reap all these things that you have sown. அதனால தான் நான் சொல்றேன் ரொம்ப கவனமா இருங்க, விதைக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். So I am telling that and you must be very careful in the time of the sowing. 2 கொரிந்தியர் 9:6 சொல்லி இருக்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். In 2 Corinthians chapter 9 verse 6 it is said that and they that are sowing in the middle and giving grace and they that are grace that they will be sinners. கலாத்தியர் 6 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை பார்க்கும் பொழுது 6 of 7, 8, 9 of Galatians. மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக,
நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீ விதைக்கிறது கம்பீரத்தோடு அறுக்கிற விதையாக இருக்கணும். And what you are sowing the seed, that it must be the joyful reap. நீ கண்ணீரோடு விதைக்கலாம், And you can sow in ஆனா tears, கம்பீரத்தோடு அறுக்கணும். but you have to reap with joy. நீ கண்ணீரோடு விதைச்சு கண்ணீரோடு அறுத்தா அதனால பலன் இல்லை. When you are sowing with tears, when you are reaping with tears, and there is no reward. அதனாலதான் விதைக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்றேன். So I am telling in the matters of sowing, and you must be very careful. ஆண்டவர் அவருடைய தராசுல அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. In the balance of the Lord, and there is no adjustments. நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீதி தேவதையை நிப்பாட்டி வச்சிருப்பான். So when you go to the court, and you can see the what was standing before. நீதி தேவதை, அதாவது அந்த ஒரு பெண்ணு நிப்பா, கண்ணு கட்டிருப்பாங்க. And the women be standing, and they may tie around their eyes. கையில ஒரு தராசு இருக்கும். And there will be balance in the hands. அந்த தராசு எப்படி இருக்கும்? So how the balance will be? ரெண்டு பேலன்ஸ் அப்படியே ஈக்குவலா நிக்கும். The balance will be very equal in position. வாசல்ல தான் அவ நிப்பா, உள்ள நிக்கிற ஜட்ஜ் எல்லாம் தராசையை திருப்பி வித்துருவானுங்க. So the door, and she will be standing, and the judge inside the court, and they may reverse the judgments. ஆனால் தேவனுடைய தராசுல ஒரு எம்மி கூட அசையாது. But in the balance of the Lord, even in the way, there is no adjustments. நேபுகாத்நேச்சாருடைய பையன் தன்னுடைய வைப்பாட்டிகளோடு குடிக்கிறதுக்கு தேவாலயத்தினுடைய பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணான். The son of Nebuchadnezzar had to be have wine with the concubines, and he used the cup of vessel in the temple of God. அவனுக்கு அரண்மனையில அவனுக்கு குடிக்கிறதுக்கு டம்ளர் இல்லையா? If there is no tumblers in the palace, தேவாலயத்திலிருந்து தூக்கிட்டு வந்ததான இதை வச்சு இவன் குடிச்சான். he took the cup from the temple of God and used it. குடிச்சிட்டு இருக்கும்போது he was drinking, திடீர்னு ஒரு கை வந்துருச்சு. a hand came from him, ஒரு கை மட்டும் மாயாவி கை மாதிரி வந்துருச்சு தபால்னு. and so like a magic, a hand was raised out. நீங்க இரும்பு கை மாயாவி புக் ரொம்ப பாதி வீட்ல இருக்குது, அதத்தான் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கானே தவிர பைபிளை ஒரு பைபிளும் படிக்க மாட்டாங்க. So many are reading the books like this and like magics, but no one is reading the Bible. சாப்பிடவா இருங்க இத படிச்சு வந்துறேன். And telling that you come to eat, and used to tell and eat. அதே மாதிரி ஒரு இரும்பு கை வந்துச்சு, மெனே தெக்கேல் உபார்சின் அப்படினு எழுதிட்டு போயிடுச்சு. So the written was like this, and mene tekel uparsin. அது பரிசுத்தவான்களின் மொழின்னு பைபிள்ல இருக்கு. It is said that it is the language of the saints. மொழியில பல லாங்குவேஜ் இருக்கு, அதுல ஒரு மொழி என்னது? நீங்க இதுவரை கேட்டறாத பாத்திராத ஒரு மொழி இருக்கு. In languages there are differences, and there is a language that you have not seen and not heard. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள் உலகத்துல இருக்கு. And there are thousands and thousands of languages in the world. ஆனா பைபிள்ல ஒரு மொழி இருக்கு, பரிசுத்தவான்களின் மொழி. But there is a language of the Bible, and that is the language of the saints. தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருக்கு. 4:17 of Daniel. பரிசுத்தவான்களின் மொழியில் இந்த விசாரணை உனக்கு நடத்தப்படும். And by the word of the holy ones, and this decree or demand will be done for you. பரிசுத்தவான்களின் மொழியினாலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. And by the word of the holy ones, and this matter of the decree was fulfilled. தானியேல் 4:17 படிச்சுக்கங்க. And you can read 4:17 of Daniel. இப்போ பரிசுத்தவான்களின் மொழியில ஒன்னு எழுதிட்டு போயிட்டாரு அவரு. மெனே தெக்கேல் உபார்சின். So now in the holy one's language it was written mene tekel uparsin. அது எழுதிட்டு போனது பெருசு இல்ல. It is not a great thing was அத பார்த்த உடனே குடிச்சிட்டு இருந்தான் பாருங்க, வைப்பாட்டிகளோடு உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தின் கிண்ணத்துல குடிச்சான் பாருங்க. இவனுக்கு கை காலு எல்லாமே கடன்னு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, ஆட்டம் கொடுத்துருச்சு. He was drinking with the concubines, and in the temple of God taking the vessels, and his hands and legs started to shiver. கை விலங்கல. And his legs were not paralyzed கிடையாது, ரெண்டு கை காலும் டோட்டல் paralyzed. And he was not paralyzed on one side, and he was fully முழங்கால் நிக்க மாட்டேங்குது. and his knees was not standing. கடைசில தானியேலை கூட்டி வந்தாங்க. At last he was calling for Daniel. தானியேல் பரிசுத்தவான். Daniel is a holy one. அதனால அவன் அப்படி பார்த்துட்ட உடனே ஓஹோ இது யார் எழுதி இருக்கிறது? மேல உள்ளவர் எழுதி இருக்கிறாரு. And Daniel looking at his thought that, and he was பட்டுன்னு வாசிச்சான். மெனே தெக்கேல் உபார்சின். ராஜாவே தராசுனா வச்சு உன்னை நிறுத்து பார்த்தாரு, உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அன்னைக்கு நைட் அவன் செத்துட்டான். And thou art weighed the balances, and thou art wanting, and your swords over in the night. எதை விதைக்கிறாய்? What you are sowing? எதை விதைக்கிறாய்? What you are sowing? இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட சொல்றாரு, நீ கண்ணீரோடு விதை, நீ கெம்பீரத்தோடு அறுப்ப.